இன்றைக்கு வந்து நான் சிங்களாக செய்கிற முறைப்படி வந்து அச்சாரோட வந்திருக்கிறேன். அதுக்கு இந்த மண் சட்டி எடுத்து வச்சு இதில் வந்து ஹீட்டை வந்து நான் ஆன் பண்ணல. ஆன் பண்ணாமல் இதில் வந்து வெஜிடபிள் ஒயிட் வினிகர் இருக்குது. 1.5 கப் எல்லாட்டிக்கு 375 ml இருக்குது. இப்போ இந்த வினிகரை இதில் விடுங்கோ. இந்த அச்சாருக்கு நீங்கள் என்ன பாவிக்கிறதா இருந்தாலும் ஒன்றுலேயும் தண்ணி இருக்கக்கூடாது. தண்ணி இருந்ததுன்னு சொன்னால் அந்த அச்சாறு பழுதாக போயிடும். இப்போ நான் ஹீட்டை கொண்டு வந்து மீடியத்துலேருந்து கொஞ்சம் கூட்டி வச்சிருக்கேன். கூட்டி வச்சுட்டு இந்த வினிகரை வந்து நல்லா கொதிக்க விடுவோம். இந்த இருக்கு இந்த வினிகர் வந்து நல்லா கொதிக்கணும். இப்படி நல்லா கொதிச்சு கொண்டு வரைக்க இதில் வந்து சின்ன வெங்காயம் இருக்குது. 125 கிராம் சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். இப்போ இதை இந்த வினிகரில் போட்டு ஒரு 30 செகண்ட்ஸ் வந்து இந்த வினிகரில் போட்டு எடுத்தீங்கன்னா காணுமேன்னு சொன்னால் இது வந்து நாங்கள் இந்த ஈரத்தன்மை இருந்தால் இதை வந்து லாக் பண்ணுறதுக்கு தான் இதை வந்து நாங்கள் வினிகரில் போட்டு எடுக்கிறது. ஸோ இப்போ இந்த வெங்காயத்தை போட்டு 30 செகண்ட்ஸ் விட்டு எடுப்போம். இந்த இருக்க அந்த வெங்காயத்தை போட்டு சரியாக 30 செகண்ட்ஸ் ஆயிருக்கு. இப்போ நான் இறக்கி எடுக்க போகிறேன். இந்த இருக்கு இந்த வெங்காயத்தை நான் அப்புறம் இறக்கியிருக்கேன். அப்படி இறக்கின பிறகு இதில் வந்து ஒரு பெரிய கேரட் எடுத்து இப்படி ஜூலியன் பண்ணியிருக்கிறேன். எல்லாட்டிக்கு 170 கிராம் கேரட் இருக்குது. இப்போ இந்த கேரட்டையும் போட்டு ஒரு 30 செகண்ட்ஸ் இதுக்குள்ள போட்டு எடுப்போம் வினிகருக்கு. ஸோ இந்த கேரட்டையும் வந்து சரியாக 30 செகண்ட்ஸ் விட்டுருக்கேன். இப்போ இதை இறக்கி இருப்போம். இந்த இருக்கு இந்த கேரட்டையும் நான் பிரம்பா அரைக்கிருக்கேன் வெங்காயத்தோட. இதில் வந்து போஞ்சி இருக்குது, க்ரீன் பீன்ஸ். இதில் நான் 100 கிராம் போஞ்சி எடுத்திருக்கிறேன். இப்போ இந்த 100 கிராம் போஞ்சியை 30 செகண்ட்ஸ் போட்டு எடுப்போம் வினிகரில். இது தனியாக பிளான்ச் பண்ணி தான் எடுக்கணும். கூட நேரம் விடாதீங்கோ. இப்போ ஒரு 30 செகண்ட்ஸ் ஆகிட்டு இறக்கிடுங்கோ. கூட நேரம் விட்டிங்கன்னு சொன்னால் ஒன்று வந்து டக்குண்டு அவிஞ்ச மாதிரி வந்துடும். அந்த ஃப்ரெஷ்ஷான கலர் இருக்காது. இந்த இருக்கு இதில் வந்து பச்சை மாங்காய் நான் எடுத்து கொஞ்சம் லைட்லியாக பழுத்துட்டு என்னன்னு பிரச்சனை இல்லை, எனக்கு இதுதான் கிடைச்சது. ஆனால் நீங்கள் நல்ல பச்சை மாங்காய் சேருங்க இருக்குது. இதில் வந்து 125 கிராம் பச்சை மாங்காய் எடுத்து விட்டுருக்கேன். இதே மாதிரி 30 செகண்ட்ஸ் போடுவோம். மாங்காயை போட்டு ஒரு 30 செகண்ட்ஸ் ஆகிட்டு இதே மாதிரி எடுப்போம். இதில் வந்து கறிமிளகாய் இருக்குது. நான் 2 ஒரு அளவான கறிமிளகாய் எல்லாட்டிக்கும் 125 கிராம் வருது. இப்போ இதையும் வந்து ஒரு 30 செகண்ட்ஸ் போட்டு எடுப்போம். செகண்ட்ஸ் ஆகிட்டு இப்போ இதை இறக்கி எடுப்போம். இதில் வந்து பச்சை மிளகாய் இருக்குது. 100 கிராம் பச்சை மிளகாய் எடுத்து கழுவி போட்டு காய வச்சுட்டு இந்த நடுவால் வந்து இப்படி வெட்டி வச்சுருக்கேன். காம்பை விட்டுருக்கேன். இப்போ இதையும் வந்து ஒரு 30 செகண்ட்ஸ் போட்டு எடுப்போம். பச்சை மிளகாய் போட்டு 30 செகண்ட் ஆயிருக்கு. இப்போ நான் அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிட்டேன். ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கி எடுப்போம். இந்த ஃப்ரெண்ட்ஸ் எங்களுக்கு தேவையான எல்லா மரக்கறியையும் பிளான்ச் பண்ணி எடுத்துருக்கிறோம். இந்த அச்சார் செய்யறதுக்கு எங்களுக்கு கூடு வேணும். ஸோ அதால் வந்து இந்த உரல் எடுத்து வச்சிருக்கேன். வச்சுக்கொண்டு இதில் வந்து கடுகு இருக்குது. 2 டேபிள் ஸ்பூன் அல்லாட்டிக்கு 22 கிராம் கடுகு இருக்குது. கடுகு போட்டு பவுடராக இடிச்செடுப்போம். இந்த இருக்கு நான் இப்படி வந்து லைட்லி பவுடராக அடிச்சிருக்கேன். இப்படி இடிச்சா பிறகு இதில் வந்து உள்ளிப்பல் இருக்குது. நான் ஒரு 6 உள்ளிப்பல் அல்லாட்டிக்கு 20 கிராம் உள்ளி எடுத்திருக்கேன். இப்போ இதை போட்டு இடிச்செடுக்கணும். உள்ளியை வந்து லைட்லியாக இடிச்சா பிறகு இதில் வந்து இஞ்சி இருக்குது. நான் 6 பீஸ் இஞ்சி எல்லாட்டிக்கு 20 கிராம் எடுத்திருக்கிறேன். இப்போ இதையும் போட்டு இடிச்செடுக்கணும். அப்படி லைட்லி இடிச்சா பிறகு இதில் வந்து வினிகர் இருக்குது. தண்ணி ஒன்றும் சேர்த்துறாதீங்கோ. 2 டேபிள் ஸ்பூன் வினிகர் இல்லாட்டிக்கு 30 ml வினிகர் இருக்குது. இதை கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு இதை நல்லா பட்டை அடிச்செடுக்கணும்.
இப்படி நான் நல்லா பட்டை அடிச்சிருக்கேன். இப்போ அதை பிரம்பா இறக்கி எடுப்போம். இந்த இருக்கு. நான் ஹீட்டை வந்து மீடியத்திலேருந்து கொஞ்சம் கூட்டி வச்சு அந்த மண் சட்டி வச்சிருக்கிறேன். வச்சுக்கொண்டு இதில் வந்து வெஜிடபிள் ஒயிட் வினிகர் இருக்குது 3/4 கப், எல்லாட்டிக்கு 180 ml இருக்குது. இதை இப்போ இதில் விடுங்க. உங்களுக்கு தேவைக்களான உப்பு சேருங்க. பட் நான் இப்போதைக்கு வந்து 1/2 டீஸ்பூன் சேர்க்குறேன். இதில் வந்து சீனி இருக்குது 1 டேபிள் ஸ்பூன் சீனி. இந்த சீனியும் இப்போ இதில் போடுங்க. இது வந்து மஞ்சள் பவுடர் இருக்குது டர்மரிக் 1 டீஸ்பூனு கொஞ்சம் குறைய இருக்குது. இப்போ இதையும் இதில் போடுங்க. இந்த இருக்கு நாங்கள் இடிச்சு வச்ச கூடு இருக்கு. இந்த கூடையும் இதில் சேருங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ இந்த இருக்கு மிக்ஸ் பண்ணியிருக்கு. இப்போ இதை கொதிக்க விடுவோம். இந்த இருக்கு இப்படி கொதிச்சோன்னு இருக்குது. நான் ஒரு 3 நிமிஷம் இப்படி கொதிக்க விட்டேன். நான் இந்த 3 நிமிஷத்துக்கு பிறகு இந்த இருக்கு நாங்கள் பிளான்ச் பண்ணி வச்சிருக்கிற இந்த மரக்கறி எல்லாத்தையும் இதில் போடுங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நான் அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிட்டேன். இதை மிக்ஸ் பண்ணி போட்டு அடுப்புலேருந்து எடுத்து விடுங்க. இந்த இருக்கு ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் இந்த அச்சாறு செய்து முடிஞ்சுது. நீங்கள் நல்லா ஆறுனா பிறகு ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டுட்டு ஃப்ரிட்ஜுக்கு வெளியிலே வைக்கலாம். ஆனால் வெளியில் வச்சிங்கன்னு சொன்னால் ஒரு கிட்டத்தட்ட 3 கிழமைக்கு கூட வச்சிருக்கலாம். ஆனால் ஃப்ரிட்ஜுக்கு வச்சிங்கன்னு சொன்னால் மாதக்கணக்கு வச்சு நீங்கள் சாப்பிடலாம்.